ரொம்ப தைரியமான குரூப் இந்த குரூப். கர்நாடகாவிலிருந்து தமிழ் சினிமாவை நம்பி வந்திருக்கீங்க. கண்டிப்பாக தமிழ் சினிமா உங்களை கைவிடாது. ஏன்னா வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். எப்படின்னா தமிழ்நாட்டை நம்பி வந்தா சக்சஸ் தான். நான் நடித்த ஃபர்ஸ்ட் படமே கன்னட படம் ரீமேக். கதாசங்கமான புட்டனா கணக்கால் அவர் டைரக்ட் பண்ண படத்தில் ஒரு பார்ட் முனித்தாயின்னு ஒரு பார்ட். அதில் ரஜினி சார் வில்லனாக நடிச்சிருப்பார். அதில் உமேஷ்னு ஒருத்தர் நடிச்சிருப்பார். அந்த ரோல் தான் நான் நடித்தேன். அந்த படத்தை ஃபஸ்ட்டு ஷோ நான் பார்த்த தியேட்டர் இந்த தியேட்டர் தான், கமலா தியேட்டர் தான். கை கொடுப்பு கை தான் இங்கே பார்த்தேன். ஸோ இந்த டைம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னாங்க. இந்த படம் ஒரு 5 பார்ட் எடுத்திருக்காங்க இல்லையா, ஓவல்ஸ் 5 பார்ட் மாதிரி. அதில் ஒரு பார்ட்டில் நான் ஆக்ட் பண்ணேன். இந்த படத்தை நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன் இந்த ப்ரொடியூசர்கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 இதை எடுத்தே ஆக வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூதங்கள்னுவாங்க இல்லையா, அதில் சலங்கை ஒலியில் வரும் பஞ்சபூதங்களும் முகவடிவாகுன்ற மாதிரி இந்த வவல்ஸுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் நீங்கள் 5 படம் நீங்கள் எடுத்தே ஆகணும். எடுத்தால் கண்டிப்பாக ரசிப்பாங்க. ஏன்னா இதில் ஃபஸ்ட்டு இப்போ டச் பண்ணது எல்லாமே லவ். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் டச் பண்ணி, ஆனால் அதில் ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுங்க, எல்லா டேரக்டர் சொல்கிறேன், இதே ஆர்டிஸ்டை தான் போடணும், எங்களை போடலன்னா கூட பரவாயில்ல. ஏன் கேட்டிங்கன்னா இவங்க இதை நம்பி வந்திருக்காங்க. ஏன்னா ஒன்றும் ஞாபகம் வச்சுங்க, உலக ரசிகர்கள் இல்லை, தமிழ்நாட்டு ரசிகர்கள் மாதிரி வரவே வராது. ஏன்னா கரெக்டாக ரசிப்பாங்க தமிழ்நாட்டு. உங்களுக்கு தெரியுமா இல்லையா, ப்ரூஸ்லியோட என்டர் த ட்ராக்னு ஒரு படம் தெரியுங்களா? அந்த படம் ஹையஸ்ட் கலெக்ஷன் சென்னையில் தான் 1 வருஷம் ஓடிச்சு. ஏன்னா நம்ம ஊரில் ரசிக்கிறத அவ்வளோ அழகாக ரசிப்பாங்க. ஸோ அதே மாதிரி திலீப்பை பற்றி நான் சொல்லணும். சொன்னார் கதையை எடுக்கலன்னா நான் கண்டிப்பாக நினச்சேன் இவ்வளோ லெவலுக்கெல்லாம் இவங்க பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பயங்கரமான என் லாங்குவேஜ் சொன்னால் இந்த குரூப்பு ஒரு கில்ஃபாசியான குரூப்பு. இவருங்க பண்ணுறது ரொம்ப நேக்காக பேசுகிறானுங்க என்கிட்ட. சார் ஃபஸ்ட்டு பண்ணுறேன் சார், நான் இது பண்ணுறேன் சார். என்னடா இவ்வளோ பாவம் ரொம்ப இதாக கெஞ்சுறானுங்க. ஒரு வேளை ரொம்ப வசதி இல்லாத குரூப்புன்னு பார்த்தா பயங்கரமாக கில்ஃபாசி இருக்கிற குரூப்புக்கெல்லாம் இவ்வளோ பெருசாக இவ்வளோ இது ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக நான் நினைக்கவில்லை. ஏதோ கிட்ட வரும்போது பிடிச்சிட்டேன், ஆஹா ரொம்ப நேக்காக போட்டாருங்கன்னு. பட் இதில் ரொம்ப எனக்கு பிடிச்சதுன்னு தெரியுங்களா, அந்த 5 டைரக்டர்ஸ் கிட்ட இருந்த அந்த ஒற்றுமை ஃபென்டாஸ்டிக். ஒவ்வொரு யார் எல்லாருமே இருந்தாங்க, எல்லா ஷூட்டிங்ல எல்லாருமே சேர்ந்து இருந்தாங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்ற மாதிரி. கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும். நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரொடியூசரும் சரி, இந்த டைரக்டரும் சரி, 5 படம் எடுக்கணும், இதே ஆர்டிஸ்டை வச்சு எடுக்கணும். அதே மாதிரி என்னுடைய இனிய நண்பர் யூபி சேது என்ன சொல்றதுன்னா, அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலி இன்டெலெக்சுவல் பர்சன். அவருடைய ஒரு விஜய் டிவி இன்டர்வியூலலாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். இப்போ ஒரு படம் எடுத்திருக்காரு, கண்டிப்பாக அந்த படமும் பெரிய ஹிட் ஆகும். இந்த படத்தில் இப்போ நான் நடித்ததை விட இந்த படத்தில் யூகி சேது அவர்கள் நடித்தது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா அவர் நாங்களாம் ரொம்ப இன்டெலெக்சுவலாக ரசிப்போம். அதே மாதிரி இவர் ரொம்ப ஒரு ஹை நாலேஜ் உள்ள பர்சன். இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருப்பார். ஸோ இந்த பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்கள்லாம் நீங்கள் இந்த படத்தை நல்லா என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா இந்த குழந்தைங்களாம் வளர்ந்ததுன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து ஜென்ரேஷன்லாம் வரும். அதாவது உங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த எங்கள் ஆர்டிஸ்ட் எங்கள் டெக்னீஷியன்ஸுக்கு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 80ஸ்ல சினிமாவில் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஈஸியாக போய் உள்ளெல்லாம் சான்ஸ் வாங்க முடியாது. ஆனால் நடிக்க சான்ஸ் கிடைச்சதுன்னா நடிச்சுக்கிட்டே இருக்கலாம். பாருங்க 42 வருஷமா நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஆனால் இப்போ எப்படி தெரியுங்களா, சினிமாவில் நடிக்கிறது ஈஸி, நடிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் கஷ்டம். அது காரணம் என்னன்னா, அதில் நீங்கள் டிசிப்ளினாக இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஸோ இந்த படத்துடைய இந்த விழாவுக்கு ஒலிநாடா வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கோம். அடுத்தது அனைவரும் சேர்ந்து இந்த படத்தின் வெற்றி விழாவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் சார். அண்ட் முக்கியமா உங்களுடைய கதாபாத்திரம் பத்தி கொஞ்சம் பேசலாமா? வழக்கமான கதாபாத்திரம் கொஞ்சம் வித்தியாசமா. நானே கேட்டேன், எதுக்கு என்னெல்லாம் நம்பி இந்த ரோல்ல இந்த வயசுல கொடுக்குறீங்கன்னு. இல்லை சார், இது நடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஒரு லவ் எமோஷன் பண்ணாங்க, நல்லா இருந்தது.
அது ஸ்கிரீன்ல பார்த்தா இன்னும் சஸ்பென்ஸா வச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, சஸ்பென்ஸா வச்சிருக்கீங்க. ஏன்னா பாக்குறப்பே தெரியுது ஒரு விதமான லவ் அண்ட் ஒரு இளைஞர். இல்ல வழக்கமா நம்ம லவ்க்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஆ. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் லவ் பண்ணா எப்படி இருக்கும்னு திலீப் குமார் அது பயங்கரமா யோசிச்சிருக்காரு ஒரு விஷயம். பயங்கரமா யோசிச்சிருக்காரு அவர். Thank you so much sir. Thank you. குட் லக். ரொம்ப நல்லா காம்பேர் பண்றீங்க. Thank you so much sir. Thank you much. It must be short enough to arouse curiosity and long enough to cover the essentials. அதுபோல் இந்த ட்ரெய்லர் ஐ திங்க் இட் ஹேட் கவர்ட் தி எசென்ஷியல்ஸ் அண்ட் அரோஸ் ஆல்சோ தி கியூரியாசிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே இது வழக்கம் போல் பேசுகிற இது கிடையாதுங்கிறதுனால சின்னி ஜெயன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரிமெம்பரிங் மீ. எக்ஸ்ட்ராடனரி ஏர்லியஸ்ட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ரொம்ப பாப்புலர் ஆகி ஆக்டர் ஆனதில் வந்து முதல்ல வந்தது சின்னி ஜெயன் தான். அப்போல்லாம் மிமிக்ரி நான் யாருன்னு என்னன்னே தெரியாது. அவர் தான் அதை ஆரம்பிச்சு விட்டது. இன்னைக்கு ஜெயராம் எல்லாரும் தாண்டி மணிகண்டன் வரைக்கும் அவர் தான் பிதாமகன் அதுக்கு. அந்த வி கோ லாங் வே. நாங்கள் 2 பேரும் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு. இப்போ வந்து திலீப் கேம் டு மீ வித் சப்ஜெக்ட் ஈராஸ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரியில் நீங்கள் ஈராஸாக நடிக்கணும் அப்படின்னா பரவாயில்ல. இப்போ திரைப்படம் இல்லை, இந்த தமிழ்நாட்டில் இருந்தாலும் சின்ன ராசு பெரிய ராசு, இது ஈராஸ், இது பெரிய இல்லை, வை நாட் அக்செப்ட் இட் அப்படின்னு. ஈராஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு காட் ஆஃப் லவ். காட் ஆஃப் லவ்னா எராட்டிக் அப்படிங்கிற வார்த்தை அந்த ஈராஸ்லேருந்து தான் வருது. இதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இப்போ மாதிரி சொன்னாங்க, ஒரு மேன் எனக்கு என்ன ரோல் கொடுக்குறதுன்னு தமிழ் சினிமாவில் தெரியல. நான் இந்த 23 வருஷமாக 200 படத்துக்கு மேலே ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். அவங்க என்னை எங்கேயா பிளேஸ் பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. அதனால் இந்த படத்தில் கரெக்டாக ரக்கையை வச்சு நீ வெளிலேருந்து வா ராஜா அப்படின்னு, நீ லோக்கல் லாய்க்கில் அப்படின்னு, வைநாடு அப்படின்னு பீட்டர் பக்கத்தில் சேர்ந்த உடனே நான் மெட்ராஸ் பாஷையில் பேசி, ஏன்னா அவங்க லவ் டாவடிக்கிறதுலாம் போய் ஒருத்தன் தற்கொலை பண்ணி பண்ணாடா, அவன் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இடம் கொடுத்தது வந்து பீட்டர் பக்கத்தில் வந்ததுனால தான். நான் படி ஏறிட்டு இருக்கேன், ஏறும்போது நான் இம்ப்ரவைஸ் பண்ண சாங் தான் அந்த முன்ன பின்ன பார்த்தா. முன்ன பின்ன பார்த்தா மெரசலு பின்னி பின்னி பாயகினோம் வரசலு அதுக்குள்ள ஏண்டி விரிசலு என்னை விட்டு போனியா சோனியா, என்னை விட்டு போனியா சோனியா. அப்படி அழுது வந்து போய் அழுதுக்குன்னு அப்படியே மாறிடுவான் காமெடிக்கு. ஐ ஹேட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் ஒரு 12-13 கானா சிங்கர்ஸ் என்னுடைய நயன் இது பண்ண நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். சிந்தை புண்ணியர்லேருந்து கானா உலகநாதன் வரைக்கும். ஸோ தட் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்ஸ் திலீப் ஃபார் கிவிங் மீ டு இம்ப்ரவைஸ் மை லைன்ஸ், இம்ப்ரவைஸ் மை டயலாக்ஸ். காதலை பற்றி என்னெல்லாம் பேச வேண்டுமோ அதெல்லாம் பேசியிருக்கேன் அதில். காதல் அப்படிங்கிறது இன்னைக்கு இன் டைம்ஸ் ஆஃப் வார் டுடே ஐ டோல்டு திலீப், மை பிரதர் இஸ் இன் துபாய் ஃபேமிலியோட, அவனுடைய ஹோட்டல் பக்கத்தில் முதல் கொண்டு கீழே அந்த காரில் அந்த டெப்ரி விழுந்து அது பர்ஸ்ட் ஆகி ஏர் டு மூவ் டு தி அண்டர் கிரவுண்டு. இன்னைக்கு காலையில் அந்த நியூஸ் கேட்டுட்டு ஐ ஹேட் டு கம் டு திஸ் திங். ஸோ அந்த பக்கம் ஒரு பக்கம் வார் அண்ட் லவ், வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட் லவ். புறநானூறு என்பதே அகமும் புறமும் சேர்ந்தது. அகம் 400, புறன் 400. இது ரெண்டுமே இன் டைம்ஸ் ஆஃப் வார் ஹவு கேன் யூ லவ் அப்படின்றதுக்காக அருமையான கவிதைகளும் காதல் கவிதையும் எழுதி வைத்து போன சமூகம் தான் இது. 3rd century BCE சங்க இலக்கியம் அது. என் படத்தில் கூட ஒரு பாட்டு வச்சிருக்கேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செம்புல பேணியரான பாட்டு. யாயும் நியாயம் எந்தையும் உந்தையும் யானும் நீயும் கேலிரானும் செம்புல பேணியர் போல அப்படின்னு. யாயும் நியாயம் நானும் நீயும் எந்தையும் உந்தையும் உன் தந்தையும் என் தந்தையும் யானும் நீயும் நானும் நீயும் உங்கள் அம்மாவும் நானும் எங்கள் அப்பா வந்து சேர்த்து இன்னைக்கு ஒரு மழை வந்து ஒரு எப்படி வந்து ஒரு செம்மண்ணில் விழுந்தவொன்னு கலந்து எது செம்மண் எது மழை நீர் என்று தெரியாமல் கலக்கிறது, அதுபோல நீங்களும் நானும் ஒரு உறவினர்களாக கலக்கிறோம் என்ற ஒரு கவிதையை எழுதுவது 3rd century BCE. Imagine the amount of thought and brevity a Tamil poet could bring in. அதுதான் நம்மளுடைய. அதனால அது காதல் என்பது இன்னைக்கு டெமோகிராஃபி ஆஃப் தி பீப்புள் who come and watch the films are between let's say 18, 16 and 30. எல்லாம் இந்த டாவில் மாட்டிக்கக்கூடிய மக்களாக தான் இருக்குது. அதுக்கு ஒரு ஆந்தாலஜி அப்படிங்கிறது கொண்டு வந்தது. அந்த இட்ஸ் அ குட் திங் பிகாஸ் இன்னைக்கு ஒரு 2.5 hour கதை எழுதுறதுன்றது ரொம்ப கடினமான விஷயமா இருக்குது. ஃபெயிலியருக்கு தான் காரணம். என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப சாதீனமாக 1/2 hour 5 பிரித்து வச்சுட்டாங்க. உலகத்திலே வந்து 1.5 hour தான் படம் தான். இந்தியாவில் மட்டும்தான் அது 2.5 hours வருது ஜென்ரலி. அதான் நம்ம இன்ட்ரோல் விடுறோம். உலகத்தில் எங்கேயுமே இன்ட்ரோல் கிடையாது, இந்தியாவில் தான் இன்ட்ரோல்.
அப்போ தான் நம்ம பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லை, படம் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்னா கதை இருக்குதுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்னா நம்ம கதையை எழுத ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். யூ எக்ஸ்பெக்ட் ஸ்டோரி ஒன்லி இந்த செகண்ட் ஹாஃப் அண்ட் டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஷார்ட்டாக எடுக்கிறாங்கன்னா ஆதி காலத்துலேருந்து ஷார்ட் ஃபிலிம் தான் எடுத்துக்கணும். ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு 5-6 படமாக எடுக்கிறாங்க ஃபுட்டேஜ், அது குறுக்கி 2வது படமாக கொடுக்குறது பேர் ஷார்ட் ஃபிலிம் தான். 2.5 hours ஷார்ட் ஃபிலிம் அது. இந்த படத்தில் வந்து ஐ வாஸ் கிவன் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் டாக்கிங் அபவுட் லவ். அது பாருங்கள். இது வந்து ஐ ஆல்சோ வாண்டட் டு தேங்க்ஸ் யூ. இந்த 5 பேர் வந்து இங்கே சொன்னது போல் ஒரு ஈகோவே இல்லாமல் ஒருத்தர் டைரக்ட் பண்ணி வச்சு 4 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறது இது ரொம்ப அழகான விஷயமா இருக்குது. எனக்கு என்ன பயம்னா நம்ம மியூசிக் டைரக்டர் சரவணன் வந்து நடிக்கிற சான்ஸுக்காக முதல்ல மியூசிக் டைரக்டர் ஆனவரும் டவுட்டாக இருக்குது எனக்கு. அவன் மியூசிக் இப்போ ஆக்டர் ஆனோன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மியூசிக்கல் ஆக்டிங் காலேஜ் போகிறது, இல்லைன்னா யார்கிட்டயாவது குட்டி குட்டி ரோலில் நடிக்கிறது, இல்லை டிவிசியில் நடிக்கிறது அப்படி இல்லை. இப்போ நிறையா மியூசிக் டைரக்டர் ஆகிட்டேன்னா அடுத்தது ஈஸி ஆக்டர் ஆகிடலாம். Saravan, I don't know if you are going to do, if you have any plans of acting, please let me know. And I can start music directing. You don't have plans for acting, huh? அது ஒரு இடம் வேக்கண்ட். மிக அருமையான ஒரு மியூசிஷியன். யூ ஹவ் ஸ்கோர்ட் கிரேட் மியூசிக் வித் லாட் ஆஃப் சென்ஸ். அவர் அதிகமான மியூசிக் சென்ஸ் இருக்குது. நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னோன்னா, நான் பாடின பாட்டுக்கு அவரால் பேக்ரவுண்ட் போட முடியல, அது ஸ்ருதி சேரல, தாளத்துக்குள்ளே வரல. அப்பயே கண்டுபிடிச்சிட்டு இருந்தாலும் தெரிஞ்சிச்சு மியூசிக்னு. அவங்களால அவாய்ட் பண்ணியிருந்தேன் அவரோட பேசுறதுக்கே நான். அண்ட் திஸ் ஃபில்ம் ரியலி somehow today Tamil cinema has about a good number of very good musicians, and I'm very glad you will join the band of such beautiful musicians today in 2026. அப்புறம் வந்து நம்ம சினிமாட்டோகிராஃபர் கீர்த்தன் பூஜாரி வந்திருந்தாரு. இன்னொரு சினிமாட்டோகிராஃபர் சந்தி பல்லூரி வந்திருக்காங்க. எங்களுக்கு பண்ணது கீர்த்தன் பூஜாரி, வெரி கூல் காய். அண்ட் எடிட்டர் ஹரீஷ் கொம்மே வந்து அவர் 5 பாஞ்சாலி, அவர் 5 படத்துக்கும் அவர் தான் எடிட்டர். ஐ ஆல்சோ புட் டுகெதர் ஆல் தி 5 ஃபிலிம்ஸ். ஸோ அது ரொம்ப பொறுமையான ஒரு பொறுமைசாலி. ஆமாம், அவருக்கு வந்து கோபமே வராது. அது கோபமே வராதுங்கிறது நினச்சி நமக்கு கோபம் வருது. அப்புறம் வந்து ஆக்டிங் நம்ம பீட்டரோட நடிச்சது இஸ் சூப்பர் ஸ்டார் ஆன் இன்ஸ்டாகிராம். ஆமாம், ஒன்றுமே இல்லை, சப்ப மேட்டர்லாம் எடுத்து வச்சுட்டு 4 மில்லியன் 5 மில்லியன் எப்படி போகிறேன் இன்னி வரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா மக்களோட வாழ்க்கையே அப்படி தான் இருக்கு போல இருக்கு. எல்லாமே சப்பையாக இருக்கும்போது சப்பையாக ஒருத்தர் பேச நம்மளை பற்றி ஒருத்தர் பேசுகிறான்டா. எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஐ மேட் இம் ஆக்ட் இன் மை ஃபில்ம். எனக்கு அவர் தனியே ட்ராக் விட்டுருக்கேன் அவருக்கு. டேக் இட் ஃப்ரம் மீ, another 1 or 2 years from now, this guy Peter will be the most wanted comedy actor, busiest actor. எழுதி வச்சுங்க, நான் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ ட்ரைனிங் ஆயிருக்கு. அந்த காலத்தில் பாய்ஸ் கம்பெனி நம்ம சின்னி ஜென் சொன்னது போல் ட்ரைனிங் கிரவுண்ட் ஹஸ் பீன் இன்ஸ்டாகிராம் ஃபார் ஹிம். யூ நோஸ் எவ்ரிதிங். அத்தனை 4 மில்லியன்னா ஒன்றுமே இல்லை. இந்த மேட்டருக்குலாம் 5 நிமிஷம் போட்டு எப்படி அது ஒரு தனி ரகசியம் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. அந்த டெக்னிக் எப்படி அத்தனை மில்லியன் எதுக்காக வராங்க? நான் பப்ளுக்கிட்ட கேட்டேன், பிருத்திவிராஜ் உனக்கு எதுக்குடா இவ்வளோ வியூவர்ஸ் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் சிம்பிள் மேட்டர்னு சொன்னால் அந்த சட்டையை கேட்டுறாங்க தான் சல்மான் கான் மாதிரி. அவன் ஒரு டெக்னிக் வச்சுருக்கான், இவன் ஒரு டெக்னிக் வச்சுருக்கான். ஸோ இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் நம்ம ட்ராக்கில் நம்ம 2 பேர் தான். ஏன்னா அது சின்னி ஜெயந்த் வேறு ட்ராக் நான் பார்க்கல, படம் பார்த்து தான் தெரியும் சின்னி ஜெயந்த் ட்ராக் என்ன, அவர் என்ன டாவட் வச்சுக்கிறாருலாம் தெரியாது. அப்புறம் வந்து போஸ்டர் டிசைன் பை ஜெகன். அவர் ஒரு டைரக்டர் ஒன் ஆஃப் தி இதில், பட் ஹீ டிசைன் த போஸ்டர். இது இன்னொரு போஸ்டர் இருக்குது, என்னை வச்சு ஒரு போஸ்டர் இருக்குது. அது பாருங்கள், தட்ல அஸ்டானிஷிங் எஃபெக்ட் வித் தி ஹெல்ப் ஆஃப் நம்ம என்னது ஹேமந்த் அண்ட் ஜெகன் 2 பேரும் டேரக்டர்ஸு. பாருங்கள் எத்தனை வேலை ரெடியாக இருப்பாரு. போஸ்டர் டிசைன் வேலையும் காத்திருக்கு உங்களுக்கு. ஆமாம், அதே மாதிரி உங்கள் படத்தில் நடித்த அந்த நடிகருக்கு வந்து டைரக்ஷன் காத்திருக்கு. ஏன்னா உங்களோட கதை அவர் அழகாக சொன்னார். I mean, this is what cinema is all about. You know, we come for something, we do something else. As long as we're within the cinema bracket, it's okay. அப்புறம் வந்து ஜெகன் வேற யார் இருக்கான், திலீப் ஆர்டர் டே மதி, பயங்கரமான ஆள் இது மதி. அவர் வந்து கதிருடைய அசிஸ்டன்ட். அவர் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்ருக்கேன் என் படத்தில். துப்பாக்கி துறவி என்னோட படத்தில் இன்ட்ரடியூஸ் இன் ஆர்ட் டைரக்டர். என் படம் எடுத்து நான் மெதுவாக எடுத்து பாலிஷ் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே இந்த படம் ரிலீஸே ஆயிடுச்சு.
So he got introduced again in Madi, extraordinary hard worker. He'll be one of the busiest art directors from this year onwards. Take it from me. அதான் மதி. அப்புறம் வந்து பிரியா, யார் சொன்னா நான் சொல்லியிருக்கேன் பிரியா மேக்கப். ஏன்னா ஷீ சச் அவங்க நடிக்கணும் ஆக்சுவலாக, உங்களுக்குலாம் போட்டி. ஏன்னா ஷீ ஸோ கிரேஸ்ஃபுல் when she talks, when she works, so pleasant. She gives you the atmosphere of a beautiful person around you. அதுதான் பியூட்டிஷியனோட முதல் கடமை. You must be surrounded with something that's beautiful, that enthuses you to do something beautiful and very beautiful. ஏன்னா அவங்க ஆக்சுவலாக நான் காஸ்டியூம் டிசைனரை கூட யூஸ் பண்ணேன். என் தலைமுடி தினம் இஸ்திரி போடுவாங்க. ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ் ஆல்சோ ஃபார் தி 2 காஸ்டியூம் டிசைனர்ஸ். நான் இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும் என்னோட டேண்ட்ரம்ஸ்லாம் பொறுத்துக்கிட்டு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒத்துக்கிட்டது ரொம்ப நன்றி. இது வந்து சினிமா பற்றி பேசணும் மட்டும் இல்லை. early டேஸில் இப்போ நம்ம ஷார்ட் ஃபிலிம் என்ன எது லென்த் ஆஃப் எ ஃபிலிம் நமக்கு தெரியல. இப்போ பாரு லென்த் ஆஃப் என்னோட ஸ்பீச் கூட எனக்கு தெரியல. ஏன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு இந்த ஆக்சிஸ் அந்த ஆக்சிஸில் நிறைய விஷயங்கள் தோன்றுகிறது. ஏன்னா சினிமா தோன்றிய காலத்துலேருந்தே ஒன்றில் ஃபிலிம் தான் எப்பவுமே. 1895 முதல் சினிமா காட்டும்போது ஜெரால் ஷார்ட்ஸ், தென் பிகேம் ஒன்றில். பர்த் ஆஃப் நேஷன் வரும்போது ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணலாமா அப்படின்னு ஒன்று தோணுது. அப்புறம் சவுண்டு ஃபிலிம் வந்த உடனே ஒவ்வொன்றும் வந்து பரிணாம வளர்ச்சி வளர 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 சினிமா வளர்ந்து இன்றைக்கு வந்து டிஜிட்டல் சினிமாவில் we still have the hangover of old legendary cinema only in India mostly because of the 2.5 hour thing. அங்கெல்லாம் குறைச்சிட்டாங்க. இங்கே நம்ம வந்து ரொம்ப இந்த ஓடிடிலாம் வந்த பிறகு கொஞ்சம் சாதுரியமாகி நம்ம we are started giving short இது. I have a feeling this film will also like QT couple of other films will open up. The short films can also be successful அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓப்பனிங் இது கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனையோ பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட் அண்ட் எக்ஸ்ட்ராடனரி ட்ரெயின்டு ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஓப்பனிங்காக இருக்கும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன்.